தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு ரயில்வே துறையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு அனைவருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஃப்ரெஷர் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுபோல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இதுக்கு கீழே இயங்கக்கூடிய ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், இதிலிருந்து இப்போது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி இந்த ஒரு போஸ்ட்டுக்கான ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி டேட்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 11/5/2025 அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவரால் வேக்கன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9970, கிட்டத்தட்ட 10,000. சேல்ரி பாருங்கள், பே லெவல் 2ல் வருது. ஸ்டார்டிங் சேல்ரி 19,900. இது வெறும் பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதால எக்கச்சக்க அலவன்ஸ்லாம் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயது வரைக்கும் உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எஸ்சி எஸ்சி கேண்டிடேட்ஸ் இவங்களாம் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி, அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் ஓபிசி கீழே வரீங்க. இவங்கெல்லாம் அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், 10th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி ஐடிஐ இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இந்த மாதிரி எதில் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் 10th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ், அதாவது இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த டிசிப்ளினில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இந்த டிசிப்ளினில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடிக்கல, இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th முடிச்சுட்டு ரயில்வே அப்ரெண்டிஸில் நீங்கள் முடிச்சிருந்தா அதுவுமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10th + ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓவரால் வேக்கன்சியை ஸ்டேட் வைஸ் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்துக்கு, அதாவது சதர்ன் ரீஜனுக்கு 362 வேக்கன்சி இருக்குது. அதை வகுப்பு வாரியாக எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத, எக்ஸாம்பிள் எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இவ்வளோ இருக்குன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு 2 ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ஆப்டிடியூட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு 250 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மற்ற அனைத்து பிரிவினை சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சிபிடி 1 எக்ஸாமை அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீஸையும் சம் டிடக்ஷனோட நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபீஸுன்னு மேஜராக ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கான அப்ளை லிங்க், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்களாம் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.